மூர்த்தி ஆண்டவருக்கு, திருநாவாய் ஆண்டவருக்கு, திருநாவாய் ஆண்டவருக்கு, நவமுகுந்தாய சுவாமிக்கு, நவமுகுந்தாய சுவாமிக்கு. ഒരു സൈഡിൽ നിന്ന് കണ്ടു. மூர்த்தி ஆண்டவருக்கு, ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். நம சிவாய, ஓம் 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 நம சிவாയ. ഒന്നും കൊണ്ടുപോരുത്, ഒന്ന് മാറി വീട്ടിൽ കൊണ്ടുപോയില്ല. ഇല്ല, ആരും അറിയാത്തവരെ മാറിക്കൊണ്ട് പോകും. പോലെ ഇവിടെ പലരും കൈ നീട്ടുന്നത് അതുകൊണ്ടാ അവധിയാൻ ഇട്. നദിക്ക് കൊടുക്കുന്നതാണ്, വീട്ടിലാരും എടുത്തോണ്ട് പോലെ. മോനെ കയറി വരില്ല ഇങ്ങോട്ട്. ചേട്ടാ ബാക്കിലോട്ടേക്ക് അവർക്ക് വീഡിയോക്കാർക്ക് എടുക്കാൻ പോയിട്ട് കൂടെ വന്നാണോ? ഭാരതപ്പുഴ സംസ്ഥാനമായ തിരുമൂർത്തി മലയിലുള്ള ആൾക്കാരെ ആചാരപ്രകാരം വന്നിട്ട് ആ വെള്ളം ഇവിടെ നമ്മുടെ ഇതിന്റെ രഥയാത്രയാണ് നമ്മുടെ തമിഴ്നാട്ടിലെ മണ്ഡലത്തിൽ കാല സർക്കാർ പത്രത്തിൽ കണ്ടുകാണ്. അതിൽ വെറുപ്പിട്ടു സനാതന ധർമ്മത്തോടെ യുദ്ധം ചെയ്ത് അയാൾക്ക് ജയിക്കാൻ പറ്റും. സനാതന ധർമ്മം ഇതിന്റെ കൂടെ വന്ന ആളല്ല. തമിഴ്നാട്ടിൽ തിരുമൂർത്തി മലയിൽ തിരുമൂർത്തി അവിടുത്തെ ഇവിടുത്തെ കിട്ടുന്ന അതിന്റെ രഥയാത്ര തുടങ്ങിയതോടെ ഭാരതപ്പുഴ ചോദിക്കുന്നു. ഭാരതപ്പുഴ ഇന്ത്യയിലെ മുഴുവൻ നദികളുടെയും മൊത്തം നദികളുടെയും മുകളിലൊന്നാണ് ഇന്ത്യയിൽ എന്താണെന്ന് അറിയാം. മൂർത്തി ആണ്ടവർക്ക് വേണ്ടി 3 തുണി വസ്ത്രം. திருமூர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு. നമ്മളെ ഇതൊന്നും നമ്മുടെ സർക്കാരുകളോ മറ്റു പഠിച്ചതെല്ലാം എന്താണ് ബാബർ ഇന്ത്യ നമ്മളെ വിരോധത്തെ നമ്മളെ ഇതിങ്ങനെ വരുമ്പോഴത്തോട്ടോ ശരിക്കും കൊടുക്കൂട്ടോ. അതല്ല വേണ്ടി ഇവിടെ ഇട്ടിട്ട് ഓക്കെ 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 ഓക്കെ. നമസ്കാരം.
ത്രിമൂർത്തി മലയെന്ന് ഇത് ഇത് മഹേജന മലയാളത്തിൽ இல்ல தமிழ்லே சொல்லு தமிழ்லே சொல்லு வேணும்னா ட்ரான்ஸ்லேட் திருமூர்த்தி மலையில இருந்து 3 தெய்வங்களோட ஆசீர்வாதத்தோட கன்னிமார் அம்மனுடைய ஆசீர்வாதத்தோட அதே மாதிரி அன்னபூரனுடைய ஆசீர்வாதத்தோடையும் அங்கே இருந்து பூஜை பண்ணி இந்த நதிக்காக சீரட்டு வந்திருக்கோம். இங்கே அந்த சீரில் நவதானியங்கள், பழம், பலகாரம், வஸ்திரம், இப்படி எல்லா தானியங்களும் இந்த உலகம் செபிக்கணும், இயற்கைகள் செழிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு வந்து அங்கேருந்து சீர் எடுத்துகிட்டு வந்து இந்த தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது வழக்கம். அதோடைய நல்ல நாளாக இன்றைக்கி பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமிங்கிறதுனால இன்றைக்கி அதே மாதிரி தை பூசங்கிற நல்ல நாளில் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பாரத புலாவில் கங்கையோடைய வடிவமாக இருக்கக்கூடிய பாரத புலாவில் வந்து எல்லாம் சமர்ப்பணிக்கிறோம். இதை கலந்து கொண்டதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இல்லை, 1000 வருஷம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 300 வருஷம் கழித்து இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை இனி வர எல்லா வருஷமும் பெரியவங்களாம் முடிவு பண்ணி ஒரு நாள் ஒரு திதி சொன்னால் திருமூர்த்தி மலையில் பௌர்ணமிக்கு ஆராத்தி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆராத்தி இருக்கும், ஒவ்வொரு மாதமும் அங்கே ஆராத்தி நடக்கும். 12 வருஷம் ஆராத்தி நடக்கும். அடுத்த பாரத புலா இதே மாதிரி கும்பமேளா நடக்கும்போது நாங்கள்லாம் திருப்பி இதே மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம். இதே மாதிரி நீங்கள் பெரியவங்களாம் சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல நாள் சொன்னால் அங்கேருந்து இதே மாதிரி வருஷம் இந்த மாதிரி சீர் கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சுவாமிஜி சொன்னாங்க, அன்னபூர்ணியோடைய குழந்தைகள் தான் இந்த மும்மூர்த்திகள் சொன்னாங்க. அதனால் என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி சீர் கொண்டு போகணுமே, நம்ம கொண்டு போகாமல் விட்டுட்டுமேன்னு தோணுச்சு. அதனால் அம்மா வந்து இந்த 3 குழந்தைகளுக்காகவும் சீர் கொடுத்து விட்டுருக்காங்க. அதோடைய சம்பிரதாயம் தான் இது. தமிழகத்தில் எப்பயுமே வந்து பெற்ற பிள்ளைக்கு நல்ல நாளில் சீர் கொடுத்து விடுவாங்க. என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா வஸ்திரம், சாப்பாடு, தானியங்கள், என்னென்ன செல்வங்கள் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதோடைய வடிவமாக தான் இன்றைக்கி அன்னபூரணி அம்மா கொடுத்துட்ட சீரை இங்கே நாங்கள் வந்து கொடுத்து சமர்ப்பிக்கிறோம். இது எங்களுடைய சம்பிரதாயம். இந்த விஷயத்துக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சீர் வந்து திருமூர்த்தி மலையிலிருந்து சீரா எடுத்துட்டு வந்து தான் இங்க நம்ம சமர்ப்பிக்கிறோம். வந்து திருமூர்த்தி மலையில வற்றாத ஜீவநதி இருக்கு. திருமூர்த்தி மலையில 365 நாளும் அந்த வற்றாத ஜீவநதி மலை மேல உச்சியிலிருந்து கீழே வரும்போது தீர்த்து எடுத்துக்கலாம். நம்ம அது அற்புதமான அந்த நதி தான் இங்க பாரத புலா வழியா வந்து நம்ம சமுத்திரத்துல கலக்குது. அதான் விசேஷமே. அந்த குழந்தைகள் தான் இங்க வர்றதுனால இங்க சீர் கொண்டு வந்து கொடுக்குறோம். எல்லாருமே பொதுவாகவே சீரனாவே நவதானியங்கள் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம், புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சுவாமிஜி கையால் கொடுத்து சமர்ப்பணம் பண்ணுறோம். எல்லாரும் வேண்டிக்குவோம். எல்லாருமே பார்த்து பாரத புலாவை பார்த்து நதியை பார்த்து எல்லாரும் சாமி வேண்டிட்டு மனசில் நடக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டு நடக்கணும். இந்த பாரத நாடு செழிக்கணும், நல்லா இருக்கணும், இந்து தர்மம் ஓங்கணும், அதர்மம் அழியணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிட்டு பாரத புலாவில் நவதானியங்கள் நம்ம கலக்கலாம். சுவாமி திருமூர்த்தி மலையை தாயா எடுத்து இந்த நதியானது குழந்தையா இங்கே ஊற்றெடுத்து இங்கே பொன்னாயா சங்கமத்தில் சங்கமிக்கிற இந்த பாரத புலா இது எங்கள் தமிழ்நாட்டில் வந்து மேற்கு பார்த்து வரக்கூடிய ஒரே நதி இந்த ஒரே நதி தான். அந்த சிறப்புக்கும் திருமூர்த்தி மலைக்கும் இந்த இடத்துக்கு திருமூர்த்தி சங்கமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு பன்னெடுங்காலங்களாக நிகழ்ந்து வருகிறது. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் மேலும் மேலும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் அந்த திருமூர்த்தி தேசத்து மக்களாக கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது 270 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே நடக்குது. அதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்க ஜுனாக்காரோடைய எங்கள் மகாமண்டலேஸ்வரருக்கும் உடல் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனி வருஷம் வருஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததே கூட நாங்கள் சிறப்பு கொடுத்து கண்டிப்பாக வரணும். ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ்.
നദി എടുത്തു. ഓം നമ ശിവായ. 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 നാടുடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அங்காள பரமேஸ்வரிக்கு. பாரத தாய்க்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. நம சிவாய. நம சிவாய. அப்படியே தட்டோட மெதுவா തട്ടി അങ്ങോട്ട് ആ ഇതിനപ്പുറത്തേക്ക് വിട്ടേക്ക്. എന്തെങ്കിലും പറയാം. നമ്മളെ തലമുറ തീരുമാനിച്ചാണ്. ഇത് നമ്മൾ കുംഭമേള തീരുമാനിച്ചപ്പോഴേ സ്വാമിജി പറഞ്ഞാണ് ത്രിമൂർത്തിയിൽ. നമോ നാരായണായ. ഭാരതപ്പുഴ ഉത്ഭവിക്കുന്നത് പൊള്ളാച്ചിക്കടുത്തുള്ള ഉദുമൽപേട്ടയ്ക്കടുത്തുള്ള ത്രിമൂർത്തി ഹില്ലിൽ നിന്നാണ്. ആ ത്രിമൂർത്തി ഹിൽ അത്രി അനസൂയ മഹർഷിമാരുടെ തപോഭൂമിയാണ്. ആ തപോഭൂമിയിലാണ് ബ്രഹ്മവിഷ്ണു മഹേശ്വരന്മാർ ഭിക്ഷ യാചിച്ചു വന്നത്. അങ്ങനെ ത്രിമൂർത്തികൾക്ക് അന്നം കൊടുത്ത് പൂർണ്ണമായിട്ടുള്ള അന്നപൂർണേശ്വരിയുടെ ഭാവത്തിലാണ് അവരുടെ കുട്ടികളായിട്ടാണ് അവിടെ ത്രിമൂർത്തികൾ മാറിയത്. ആ സങ്കല്പത്തിൽ അവിടെ നിന്നൊഴുകുന്ന നിള, അത് ബ്രഹ്മദേവൻ ആദ്യം യാഗം നിശ്ചയിച്ചത് അവിടെയായിരുന്നു. പക്ഷെ അവിടെ സരസ്വതി ദേവി എത്തിച്ചേരാൻ വൈകിയതുകൊണ്ട് യാഗത്തിൻ്റെ സമയം നീണ്ടതുകൊണ്ട് പിന്നീട് ആ യാഗം മുടങ്ങി രണ്ടാമത് യാഗം നിശ്ചയിച്ച സ്ഥലമാണ് ഈ ത്രിമൂർത്തി സംഗമം. അപ്പോൾ ഇവിടേക്ക് ആ ത്രിമൂർത്തി ഹില്ലിലെ ത്രിമൂർത്തി മലയിലെ അവിടുത്തെ ജനങ്ങൾ, അവിടുത്തെ ഭക്തജനങ്ങൾ ആ കോവിലിൽ എല്ലാ പൂജയും കഴിഞ്ഞ് ആ അന്നപൂർണാദേവിയുടെ മക്കളായ ത്രിമൂർത്തികൾക്കും അവിടെ നിന്ന് ഉത്ഭവിക്കുന്ന അവിടുത്തെ കുട്ടിയായ നിളാദേവിക്കും അവരുടെ ഷീർ, അവരുടെ എല്ലാ മധുരപലഹാരങ്ങളും വസ്ത്രവും അങ്ങനെയുള്ള എല്ലാമായിട്ട് തമിഴ്നാട്ടിൽ സവിശേഷമായിട്ടുള്ള ആചാരമാണ്. അതുമായിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. ഇനി എല്ലാ വർഷവും ഇതുപോലെ അവിടെ നിന്ന് ഈ ഷീറുമായിട്ട് അവിടെ നിന്നുള്ള ക്ഷേത്രത്തിൽ നിന്നുള്ള ഒരു പ്രസാദമായിട്ട് ഇവിടേക്ക് എത്തിച്ചേരും. അത് ഒരു രഥയാത്രയൊക്കെയായി വലിയ രീതിയിൽ ഈ ചടങ്ങ് ഇനി എല്ലാ വർഷവും നടക്കും എന്നുള്ളതാണ് ഇതിൻ്റെ മാഹാത്മ്യം. അത് തമിഴ്നാട്ടിലെ സവിശേഷമായ ആചാരമാണ്. നദിയുടെ ഉത്ഭവസ്ഥാനത്ത് നിന്ന് അവിടെ അതിൻ്റെ ഏറ്റവും അവസാന ഭാഗത്തേക്ക് ഇത്തരത്തിലുള്ള എല്ലാ ഭക്ഷണ സാധനങ്ങളും മധുരപലഹാരങ്ങളും വസ്ത്രവും നവധാന്യവും, അതിൽ ഏറ്റവും വിശേഷപ്പെട്ട വഴിപാടാണ് നവധാന്യം നദിയിലേക്ക് സമർപ്പിക്കുക എന്നുള്ളത്. അത് അവിടെ പൂജിച്ച നവധാന്യം ഇവിടെ സമർപ്പിക്കുമ്പോൾ അതുമായി ബന്ധപ്പെട്ടിട്ടുള്ള നമ്മളുടെ എല്ലാ പ്രാർത്ഥനകളും സഫലമാകുന്നു എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ ഐതിഹ്യം. അപ്പം അങ്ങനെ പൂർണ്ണമായിട്ടുള്ള തമിഴ് ആചാരപ്രകാരം ആ പാരമ്പര്യപ്രകാരം ഈ നദി ഉത്ഭവിച്ച സ്ഥലത്ത് നിന്ന് അത് സമുദ്രത്തിലേക്ക് ചേരുന്നതിന് മുമ്പായിട്ടുള്ള ഈ ത്രിമൂർത്തി സ്നാനഘട്ടിൽ ഈ ഭവ്യമായിട്ടുള്ള ചടങ്ങ് ഈ മഹാമാഘത്തിൻ്റെ ഏറ്റവും സവിശേഷമായിട്ടുള്ള മാഘപൂർണിമാ ദിനത്തിൽ നടന്നിരിക്കുകയാണ്. അതിന് ത്രിമൂർത്തി ഹില്ലിലെ ദേവതകൾക്കും അവിടെ നിന്നുള്ള എല്ലാ സജ്ജനങ്ങൾക്കും ഈ മാഘമഹോത്സവത്തിൻ്റെ ഭാഗമായിട്ട് എല്ലാ പരമ്പരകളുടെയും അതിൻ്റെ വിശ്വ വർഷത്തിൻ്റെ നേതൃത്വത്തിലാണ് ഈ ഒരു സംയോജനം നടന്നിരിക്കുന്നത്. അത് എല്ലാ തരത്തിലുള്ള അവിടെ നിന്നുള്ള ക്ഷേത്രങ്ങളിലുള്ള പൂജകളും കാര്യങ്ങളെല്ലാം കഴിഞ്ഞ് അതിൻ്റെ പാരമ്പര്യ വിധിപ്രകാരമാണ് ഇവിടെ ഈ യാത്ര എത്തിച്ചേർന്നത്. ഒരു പ്രത്യേക സങ്കല്പം കൂടെ ഇവിടെ ചെയ്യണമെന്ന് നമ്മുടെ രഥയാത്ര ഇവിടേക്ക് വരുമ്പോൾ ആ രഥയാത്ര തടയാത്ത ഒരു സർക്കാർ ആകണം അടുത്ത പ്രാവശ്യം.
അതല്ല ഏത് സർക്കാരാണെങ്കിലും കൊണ്ടുവരാനുള്ള ശക്തി ഇവിടുത്തെ ഹിന്ദുക്കൾക്കുണ്ടാവും. ആ സങ്കല്പം നമ്മളിവിടെ വയ്ക്കുകയാണ്. ഹര ഹരോ ഹര ഹര. ശ്രീറാം. സ്വാമിജിക്ക്